அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம முத்துலிங்கம் எழுதின இன்னொரு சிறுகதையை, சூப்பரான ஒரு சிறுகதையை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த முத்துலிங்கத்தினுடைய சிறுகதை 5வது கதிரை அப்படின்ற இந்த சிறுகதையை பார்ப்போம். ஐந்தாவது கதிரை. இந்த 5வது கதிரை அப்படின்னா சேருன்னு அர்த்தம். இது இலங்கை தமிழ். கதிரைன்னு எடுத்து இலங்கை தமிழ். நம்ம சேருன்னு சொல்கிறோம், அவங்க கதிரை அப்படின்றாங்க. அவ்வளோதான். இந்த கதை எதை பற்றி அப்படின்னா, கணவன் மனைவி இவங்க 2 பேருக்குள்ளே ஏற்படுற ஒரு சண்டை. இந்த சண்டையில் எப்படி ஒரு பொருள் வாங்கிறதுக்காக ஏற்படுற சண்டை. இந்த சண்டை கடைசியில் எப்படி முடிஞ்சது, இந்த சண்டையில் ஜெயிச்சது யார், மனைவியா கணவனா, அந்த மனைவி கணவனை எந்த விதத்தில் ஜெயிச்சாங்க அப்படின்னத முத்துலிங்கம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த சிறுகதையில் எழுதியிருப்பார். ஸோ இப்போ இந்த சிறுகதை எப்படின்ட்டு பார்ப்போம். தங்கராசு. இந்த தங்கராசு இலங்கையிலேருந்து அகதியாக கனடாவில் செட்டில் ஆனவர். இவர் இலங்கையில் இருக்கும்போதே ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பொண்ணு. காரணம், அந்த பொண்ணு ரொம்ப துணிச்சலானவா, ஒரு ஓப்பனான டைப்பு, நல்ல பொண்ணு அப்படின்ட்டு இவருக்கு இலங்கையில் இருக்கும்போதே அவளை ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணு பேர் பத்மா. இவர் இலங்கையிலேருந்து அகதியாக கனடாவில் செட்டில் ஆகுறாரு. செட்டில் ஆன உடனே இவர் பண்ணுற முதல் வேலை என்னன்னா, அந்த ஏஜென்ட்டுக்கிட்ட பணத்தை கொடுத்து பத்மாவை எப்படியோ கனடாவுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. கனடாவுக்கு கூப்பிட்டுன்னு வந்தது இல்லாமல், ஏற்கனவே காதலிச்ச பொண்ணு தானே, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுறாரு, நல்லா ஆடம்பரமாக ஒரு கல்யாணமும் கனடாவிலேயே பண்ணிக்கிறாரு அந்த பொண்ணை. இப்போது பத்மா இங்கே எப்படி செட்டில் ஆனா அப்படின்னு பார்த்தா, இப்போ பத்மா இலங்கையிலேருந்து கனடாவில் செட்டில் ஆகி அவள் காலில் இருக்கிற அந்த குதிக்கால் வெடிப்பில் இருக்கிற மண்ணினுடைய கலர் கூட மாறுறதுக்கு 6 மாதம் ஆச்சான். ஆனால் அந்த பத்மா 6 வாரத்தில் கனடாவில் செட்டில் ஆயிட்டா அப்படின்றாரு முத்துலிங்கம். அந்த அளவுக்கு அவள் ஒரு டேலண்டான பொண்ணு, எதுக்கும் பயப்படாத ஒரு டேலண்டான பொண்ணு. இப்போ தங்கராசுக்கு என்னடா இது, ரொம்ப பொண்டாட்டி என்னமோ நினச்சோம் போல பத்மாவை, இப்போ இந்த அளவுக்கு ஒரு எல்லாத்தையும் அனாவசியமாக கையாளுறாள் அப்படின்னு தங்கராசு முழிக்கிறார். இது இல்லாமல் பொதுவாக கனடாவுக்கு வரவங்க ஃபஸ்ட்டு சொல்கிற கம்ப்ளைண்ட்டு என்னன்னா, ஒரே குளிர் அப்படின்வாங்க. ஆனால் பத்மா நம்ம கனடாலேயே பிறந்து வாழ்ந்தோ மாதிரி அந்த குளிரெல்லாம் அவள் சட்டை பண்ணவே இல்லை. இப்போ தங்கராசு வேலை முடிச்சுட்டு வந்தவொடனே அவர்கிட்ட இருக்கிற அந்த கடன் அட்டையை, கிரெடிட் கார்டை எடுத்துக்கிட்டு நேராக ஒரு கோட்டை ஒன்று போட்டுன்னு ஒரு ஷூவை ஒன்று மாட்டின்னு நேராக சூப்பர் மார்க்கெட்டுக்கு பொருள் வாங்கிறதுக்கு போயிடுவாங்களாம். எதை பற்றியும் கவலைப்படுறதே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு தங்கராசு, இன்னும் ஒரு சின்ன தப்பு பண்ணிடுறாரு. அதாவது கனடாவில் அப்போ ஒரு கம்பெனியில் ஒரு வேலை ஒன்று காலியாக இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, சரி பொண்டாட்டி வீட்டில் சும்மா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த வேலையில் போய் சேர்த்துடுறாரு. இவர் அந்த வேலையில் சேர்த்தது தங்கராசு பண்ண இன்னொரு தப்பு அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறார். காரணம், இப்போ வேலையில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் பத்மாவுடைய நடவடிக்கையே மாறி போகுது. தலைமுடியை நல்லா குட்டையாக பாப் கட்டிங் மாதிரி வெட்டிக்கிறா, ஹவாய் செப்பல் தான், ஹீல்ஸு, ஜீன்ஸு, டிஷர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவளை பார்க்கும்போதே இலங்கையை சேர்ந்த பெண்ணுன்னே சொல்ல மாட்டாங்களாம். என்னமோ மெக்சிகன் தேசத்துக்காரி, இல்லைன்னா பிலிப்பைன்ஸு, அப்படி இல்லைன்னா அர்ஜென்டினா, அந்த மாதிரி ஆளே மாறி அப்படியே குதிரை மாதிரி நடக்க ஆரம்பிச்சுட்டா. இப்போ தங்கராசு பார்க்குறாரு, நானே வீட்டை விட்டு கிளம்பும்போது ஒரு சாதாரண காட்டன் சட்டை,
ஒரு பேண்ட்டு தான் போட்டுன்னு போவேன். ஆனால் என் பொண்டாட்டி என்ன இப்படி மாறி போயிட்டாளா, இலங்கையிலேருந்து இங்கே வந்த உடனே ஜீன்ஸை தவிர வேறு எதுவும் போட மாட்டேன்றாரு. ஹீல்ஸு தான். நானே செப்பலை கவுத்து போட்டு உதறி தான் போடுவேன். அவன் நேராக வரா ஒரு ஷூ எடுக்கிறா போட்டுன்னு போயிட்டே இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அது எங்கே போய் முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு தங்கராசு வந்து கவலைப்படுறாரு. இதில் வேற அவளுக்கு வேலை வேற கிடச்சிடுச்சு. இப்போ இவங்க குடியிருக்கிற வீடு வந்து 2 பேர்லேயும் இருக்குது. இப்போ எதையும் அவளை வந்து கேட்கவே முடியாது. காரணம் கனடாவினுடைய சட்டத்திட்டங்கள்லாம் மனைவிக்கு சாதகமாக தான் இருக்குமா. இப்படி இருந்தும் சரி இவங்க வாழ்க்கை அப்படியே ஜாலியாக தான் போயின்னு இருக்குது. கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் நைட்லலாம் வந்து இவ வந்து அவர்கிட்ட நேரம் சந்தோஷமாக தான் இருக்கிறா. அப்படியே சந்தோஷமாக போய் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொன் குழந்தையும் பிறக்குது. அப்புறம் இவர் வந்து மற்ற விஷயத்தில் பத்மா அப்படி இப்படி இருந்தால் கூட இவங்களுக்குள்ள பெட்ரூமில் வந்து இவங்க மேலே நெருக்கமாக தான் இருக்காங்க. அவன் பெட்ரூமுக்கு வரும்போதே வந்து தங்கராசு ரொம்ப ஆவலாக காத்திருப்பாராம். அந்த இடத்துல முத்துலிங்கம் எழுதுவார், பெட்ரூமில் ஒரு கணவன் மனைவியும் வந்து உறவு கொள்ளுறதுக்கு வந்து வசதியான இதுவே வந்து கிடையாது நம்ம மனித உடம்புக்கு. காரணம் கட்டி தழுவும் போது தான் கை வந்து மாட்டோம், கால் வந்து மாட்டோம். நம்ம மனித உறுப்புகள் வந்து உறவுக்கு எப்பவுமே செட்டான விஷயமே கிடையாது. கரெக்டான உறவுக்கு செட்டான உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் படைத்தது பாம்பை தான் அப்படின்றாரு முத்துலிங்கம். பாம்பு தான் வந்து உறவின் போது ரொம்ப சந்தோஷமாக கட்டி தழுவோம். அதே மாதிரி தான் என் பொண்டாட்டியும் இப்போ வந்து நாங்கள் பெட்ரூமுக்கு வரும்போது கால் கொலுசை காட்டிட்டு வருவாளாம். அதுதான் சிக்னல் அன்றைக்கி மூடு நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி இவரும் வந்து வெயிட் பண்ணுவார். அவள் உள்ளே வந்துடுவாள். இப்படியே இவங்க கதை போயிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த பத்மாக்கும் இவருக்கும் ஒரு சின்ன சண்டை ஒன்று வருது. என்ன சண்டை அப்படின்னா, வீட்டில் வந்து ஒரு சோபா இருக்குது. ஒரு 4 பேர் வராங்கன்னா 4 பேர் உட்காரலாம். ஆனால் 5ஆவது ஆளாக வந்துட்டா சமையல் ரூமில் இருக்கிற ஒரு சேரை தூக்கின்னு வந்து தான் போடணும். அந்த மாதிரி பிரச்சனை. இப்போ பத்மா என்ன சொல்கிறா, ஒரு சேர் ஒன்று வாங்கலாம், ஒரு கதிரை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு பயங்கர ரேட்டு வேற அதிகமாக சொல்கிறான். அதை இப்போ தங்கராசு என்ன பண்ணுறாரு, வேணாம் அப்படின்றாரு. இப்போ பத்மா என்ன சொல்கிறா, நான் தான் சம்பாதிக்கிறேன்ல, என் காசில் தான் நான் வாங்க போகிறேன், நான் வாங்குறேன் அப்படின்றா. இப்போ இதில் 2 பேருக்கும் மொல்லமாக ஒரு தகராறு மொல்லமாக ஆரம்பிச்சு இதனாலேயே இவ பெட்ரூமில் வந்தாலே இவ பத்மா வந்து இந்த தங்கராசை சேர்க்கறதே கிடையாது. இவர்கிட்ட போய் கட்டி பிடிப்பார். நான் நோய் பிடிச்சவனை தள்ளி விடுற மாதிரி தள்ளி விடுவாளாம். இப்படியே இவர் காலங்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ பொன் குழந்தைக்கும் 14 வயசு ஆயிடுச்சு. இவர் எப்பவுமே அந்த பழங்கால காதல் ஞாபகங்களில் வச்சு மனைவி கிட்ட போய் கட்டிப்பிடிக்கும் போது தள்ளி விட்டுருவா. என்ன இப்படி பண்ணுறாள் நம்மள அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு நாள் பயங்கர கோபம் வருது. அந்த கோபத்தில் என்ன பண்ணுறாரு, போட்டு அடிச்சிடுறாரு. புருஷன் பொண்டாட்டிக்கு தகராறு எந்த இடத்துல வருது பாருங்க. பெட்ரூமில் பொண்டாட்டி வந்து இவரை தள்ளி விட்டவொன்னு போட்டு அடிச்சிடுறாரு. அடிச்சுட்டு மறுபடியும் அவர் பெட்ரூம்குள்ளேயே போகலை. தங்கராசு அப்படியே ஹால்லேயே உக்காந்துன்னு அப்படியே உக்காந்துட்டார். காலையில் அவள் எழுந்து மறுபடியும் வேலைக்கு போகணும், பொண்ணை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புனால பெருக்கும்போது பார்த்தா ஹாலில் பார்த்தீங்கன்னா 14 பீர் டின்னு இருக்குதான். ஏன்னா இவர் ராத்திரி ஃபுல்லாக பொண்டாட்டி நம்மளை தள்ளி விட்டால அப்படின்ற விரக்தியில் ஃபுல்லாக பீர் எடுத்து ஃபுல்லாக குடிச்சிட்டு ஹாலில் படுத்துன்னு இருக்கார். அவளை என்ன பண்ணுறா, எல்லாத்தையும் தூக்கி பொறுக்கி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் குளிச்சுட்டு என்ன பண்ணுறா, ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து உதட்டில் தடவுறா. காரணம் இவர் நைட்டு போட்டு பலாருன்னு அடித்தா இருப்பாருங்க. அடித்ததில் உதடு வீங்கி போய் ரத்தம் வருது. அதெல்லாம் தொடச்சிட்டு உதடு வீங்கின இடத்துல லிப்ஸ்டிக் போட்டு தடவிட்டு வெளியில் கிளம்பும்போது இவரை பார்க்குறா, தூங்கி நிற்கிறாரு. அடித்து என்னை போட்டு உன்னை நான் பெட்ரூமில் உன்னை சேர்க்கலன்ட்டு இதுக்கு உண்டான அவமானத்தை உனக்கு நான் கொடுக்குறேன். இப்போ மனசுக்குள்ளே கருவுறா புருஷங்காரனை பார்த்து, அடிச்சே இல்லை, என்னை அடித்ததுக்கு பதில் உனக்கு சரியான அவமானத்தை உனக்கு நான் கொடுக்குறேன். அந்த அவமானத்தை என்னன்னு சொல்லிட்டு நீ மற்றவங்ககிட்டயே பகிர முடியாது. அப்படியாப்பட்ட அவமானத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே கருவிக்கிட்டே என்ன பண்ணுறா, வேலைக்கு போயிட்டான். இதுக்கப்புறம் நாள் ஓடிக்கிட்டே இருக்குது. வீட்டில் ஒரே மௌனம்தான். ஒருத்தர் சரியாக பேசிக்கிறதில்ல, என்னன்னா என்ன அப்படின்னு. இப்போ தங்கராசு என்ன பண்ணுறாரு, பொண்டாட்டின்னா நம்மளை
இவ்வளோ சண்டைன்னா இது எங்கே போய் முடியுமோ தெரியலையே, எப்படி இருந்தாலும் அவள் தான் ஜெயிப்பா பொழுகுத, சரி இதை கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் குடும்பத்தை அப்படியே சந்தோஷமாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னைக்கு வாங்க எல்லாம் ஷாப்பிங் போகலாம், டிஃபன் சாப்பிட்லாம் வெளியே போய் அப்படின்னு பொண்டாட்டியும் பொண்ணையும் இவரும் 3 பேரும் வெளியே கிளம்பி போகிறாங்க. போயிட்டு அப்புறம் ஷாப்பிங்லாம் போகிறாங்க. அப்படியே போயிட்டு ரோட்டில் பிளாட்ஃபார்மில் நடந்து போயின்னே இருக்காங்க. போகும்போது பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் ஒரு சைனாக்காரன் வந்து பச்சை குத்தின்னு இருக்கிறான் ஒரு வெள்ளைக்காரனுக்கு. அவனுடைய நல்ல புஜத்தில் வந்து ஒரு டிராகன் வந்து பச்சை குத்துறான். இவங்க நடந்து போகிறாங்களே 3 பேரும், பத்மாவும் தங்கராசு அவர் பொண்ணு, 3 பேரும் அங்கே நின்றுன்னு அவன் அந்த டிராகனை வந்து அந்த வெள்ளைக்காரனுடைய கையில் பச்சை குத்துறத வேடிக்கை பார்க்குறாங்க. இப்போ அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாப்பா சூப்பராக இருக்கா அப்படின்ட்டு இப்போ பார்க்குறா. அப்புறம் பார்த்துட்டு மறுபடியும் அப்படியே அங்கேருந்து கிளம்பி நடந்து போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, ஐஸ்கிரீம் வேணுமா சாப்பிட்றியா அப்படின்றாங்க. அவன் என்ன பண்ணுறா, சரி அப்படின்றா. உடனே இவருக்கு சந்தோஷம், ஓ ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்ட்டா அப்படின்ட்டு. ஏன்னா ஏற்கனவே சண்டையில் ஓடிட்டு இருக்குதா. சரின்னு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாரு, பொண்ணுக்கு ஒன்று வாங்கி கொடுக்குறாரு, எல்லாம் சாப்பிட்றாங்க. அப்புறம் ஹோட்டலுக்கு போகிறாங்க, சாப்பிட்டு மறுபடியும் வராங்க. அன்றைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பெட்ரூமில் உட்காந்துக்கிறாரு. இவன் வருவான்னு, பொண்ணு வந்து அவர் ரூமுக்கு போயிட்டா வருவான்ட்டு. அன்றைக்கும் 2 பேருக்குள்ளே பிரச்சனை. மறுபடியும் அன்றைக்கும் தள்ளி விட்றா, அவன் கிட்ட வராத, வேணாம், தேவையில்லை அப்படின்றா. அன்றைக்கும் பயங்கர சண்டை 2 பேருக்கும். இப்படியே போயிட்டுருக்குது. அந்த வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தை இல்லை. சரி என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, எப்படியோ பழங்கால காதல் ஞாபகத்தில் ஒரு சில சிக்னல்லாம் கொடுத்துக்கிட்டு அவளை அப்படி கொஞ்சம் அப்படி சரி கட்டுறாரு. இப்போ பொண்ணு பத்மா இவர் 3 பேரும் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, எப்போ பார்த்தாலும் சாப்பாடில் வந்து இந்த பீஸாவும் பர்கரும் தானா, ஒரு புளிச்ச மாவில் தோசையோ இட்லியோ சுடக்கூடாதா அப்படின்ட்டு கேட்குறாரு. அவ சொல்கிறா, ஆமாம் இந்த புளிச்ச மாவில் இட்லி சாப்பிட்டு புளிச்ச மாவில் தோசையை சாப்பிட்டு இப்படியே புளிச்சதையே சாப்பிட்டுங்க தான் உன் எண்ணமும் புளிச்சு போய் கிடக்குது அப்படின்றா. ஐயோ சண்டை ஆரம்பிக்கும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு, சரி இன்னைக்கு நைட்டாவது எப்படியோ மனைவியை நம்ம கூப்பிட்டுணும் பெட்ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமாக சிக்னல்லாம் கொடுக்குறாரு. அவ்வளோ அந்த சிக்னல்லாம் பார்க்குறா. அப்புறம் முடியுது, பொண்ணு அவர் ரூமுக்கு மறுபடியும் போயிடுறா, அவர் ரூமுக்கு படுக்கிறதுக்கு போயிடுறா. இப்போ பத்மா என்ன பண்ணுறா, சமையல் ரூமில் போயிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவுறா. இவர் பெட்ரூமில் வெயிட் பண்ணுறாரு எப்போ உள்ளே வருவா அப்படின்ட்டு. பாத்திரத்தெல்லாம் கழுவுறா. கழுவிட்டு பொறுமையாக கழுவுறா. அப்புறம் என்ன பண்ணுறாரு இவர், சரி எவ்வளோ நேரம் தான் கழுவ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக உட்காந்துக்கிறாரு. அப்புறம் வெளியில் வரா, தாழ்வாரத்துக்கு போகிறா, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுறா. அப்புறம் அந்த பக்கம் கேட்டாண்ட போயிட்டு அந்த சீக்ரெட் நம்பர்லாம் போட்டு லாக் இருக்குது, அந்த லாக்கெல்லாம் ஒழுங்காக இருக்குதான்னு பார்க்குறா. இவர் கம்முன்னு உட்காண்ட்ருக்காரு. இவ பொறுமையாக ஒன்று பொறுமையாக பண்ணிவிட்டு மொல்லமாக பெட்ரூம்குள்ளே வரா. வந்து உள்ளே வந்த உடனே தங்கராசுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. வந்த உடனே மனைவியை கட்டி பிடிக்கிறாரு. அவள் இப்போ எப்பவுமே பெட்ரூம்குள்ளே வரும்போது ஒரே ஒரு சட்டை மட்டும்தான் போட்டுக்கின்னு இருப்பாள். இப்போ வந்த உடனே என்ன பண்ணுறாரு தங்கராசு, அவளுடைய சட்டையை பிடிச்சி இப்படி பிரிக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறா, அந்த சட்டையை அப்படியே கெட்டியமாக பிடிச்சின்னு, வேணாங்க இன்றைக்கி வேணாம், நீங்கள் கோச்சிக்குவீங்க, வேணாங்க வேணாங்க அப்படின்றா. அவள் சரி என்ன அப்படின்ட்டு இவர் அதை பற்றிலாம் இது பண்ணல, இல்லை 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 ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவர் என்ன பண்ணுறாரு, அவளை கிட்ட போய் பாஞ்சு அந்த சட்டையை அப்படியே பிரிக்கிறார். அப்படி பிரித்த உடனே அந்த சட்டை பட்டன்லாம் அப்படியே தெரிச்சு போய் விழுது. விழுந்த உடனே இவர் சட்டையை அப்படியே பிரிச்சா இருப்பாருங்க. பார்த்த உடனே அவளுடைய உடம்பை பார்த்த உடனே ஒரு ட்ரெயின் வந்து இவர் மேலே மோதனா மாதிரி அதிர்ச்சியில் அப்படியே தொப்புன்னு சேரில் சோபாவில் உட்கார விழுந்துடுறாரு. அவள் உடம்புல பார்த்த அந்த காட்சியை இவரால் ஜீரணிக்கவே முடியல. அதாவது தன்னுடைய மனைவியினுடைய உடம்பு பார்க்கறதுக்கு, தன் கண்கள் பார்க்கறதுக்கு மட்டுமே படைக்கப்பட்டது தன் மனைவியின் உடம்பு அப்படின்னு தான் அவர்
இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தார். அப்படியாப்பட்ட உடம்புல யாரோ ஊர் பேர் தெரியாத ரோட்டோரமாக பச்சை குத்தின்னு இருக்கிற ஒரு சைனாக்காரன் தன் மனைவியினுடைய ஒரு மாரில் ஒரு டிராகனை வரைஞ்சி இன்னொரு மாரில் இன்னொரு டிராகனை வரைஞ்சி அந்த 2 டிராகனும் அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு அப்படியே நெருப்பை கக்கிக்கிட்டு அப்படியே தர்மராசாவை அப்படியே வெறிச்சு அப்படியே பயங்கரமாக பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்படியே பார்க்குறாரு அப்படியே தங்கராசு. இவரால் ஒன்றுமே பேச முடியல, அப்படியே தகைச்சு போய் உக்காந்துன்னு இருக்கார். இந்த சண்டை தான் தங்கராசுக்கும் பத்மாவுக்கும் நடந்த கடைசி சண்டை. இந்த கடைசி சண்டையில் ஜெயிச்சது யாருன்னா பத்மா தான். அதான் கடைசி வெற்றி பத்மாவுக்கு. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இந்த 5ஆவதாக ஒரு சேர் வாங்கணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டுன்னு இருந்தாங்களே, ஒரு கதிரை வாங்கணும் 5 பேர் வந்தால் உட்காரத்துக்கு இடம் இல்லைன்ட்டு, அந்த பிரச்சனையே அங்கே எழவே இல்லை. காரணம் அந்த வீட்டில் ஒரு 5ஆவது சேராகவே தர்மராசு மாறி போனார் அப்படின்னு சொல்லிட்டு முத்துலிங்கம் அந்த கதையை முடிச்சிடுறாரு. இந்த கதையை நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் மகாராஜாவின் ரயில் வண்டி அப்படின்ற இந்த புத்தகத்தில் இந்த தொகுப்பில் இதே மாதிரி ஒரு 10 சிறுகதைகள் இருக்குது. நீங்கள் புத்தகம் வாங்கி படிங்க. அதுக்காக தான் நான் இந்த கதையை சொல்கிறேன். நீங்கள் புத்தகத்தை வாங்கி படிக்கும்போது அதனுடைய டீட்டெயிலை முத்துலிங்கம் அவ்வளோ அருமையாக எழுதியிருப்பார். அதாவது ஒரு பெட்ரூம்காக ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுற ஒரு சண்டை, அந்த சண்டையை மனைவி எப்படி பழி வாங்குறா அப்படின்னத ஒரு பச்சை குத்துற விஷயத்தை வச்சு சொல்லியிருக்கிற விதம் அந்த ஃபைனலில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த எழுத்தை நம்ம படிக்கிறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இந்த கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுற சண்டையும் அந்த கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எப்படி பூதகரமாக வெடிக்குது அப்படின்னத நம்ம இந்தியாவினுடைய சூழ்நிலை தெரியும் நமக்கு, இலங்கையினுடைய சூழ்நிலை அவங்களுது. ஆனால் கனடாவில் ஒரு இலங்கையினுடைய அகதிகள் போனவுடனே அவங்க வாழ்க்கை எப்படி மாறுது, அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி மாறுது, அவங்க வாழ்க்கையில் ஒரு கணவன் மனைவியாக இருந்தாலும் அவங்க மொத்தமாக அந்த கனடாவின் சூழ்நிலைக்கு எப்படி மாறிடுறாங்க அப்படின்றதெல்லாம் இந்த சிறுகதையில் பிரமாதமாக எழுதியிருப்பார். மிஸ் பண்ணாத படிங்க. நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.